வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை சோம்பு, மசாலா, கரம் மசாலா, முட்டை மசாலா ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். பட்டை சோம்பு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்துட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். தக்காளி போட்டுவிடும். தக்காளி நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுடணும். கொஞ்சம் உப்பு தக்காளி வேக நல்லா வேக வச்சு வேக வச்சுக்கணும். தக்காளி நல்லா வந்துட்டு மசாலா கட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ முட்டையை ஊற்றி விட்டுடலாம். உடச்சி தான் நான் ஊற்ற போகிறேன். முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. முட்டையை பாருங்கள் நல்லா முழுசாக கிடக்கு, கரையவே இல்லை. இன்னும் மல்லி இலை தூவி இறக்கிக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான்.